திறக்கிறது. மிளகாய் காரமா? என்ன? இல்ல. ஹேய், நான் அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ முதலில் முயற்சி செய். மன்னிக்கவும். இல்லை, நீ முதலாவதாக இருக்க வேண்டும். என்ன? ஆனால் எப்படி? பசங்களே, முதலில் செல். நான் அதை கவனமாக எடுக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. நான் சொன்னேன் இத சாப்பிடு. ஒரு நடமாடல். என்ன? அது என்ன? நம்பிக்கை. அது அல்ல. மிளகாய். ஓ ஆனா மை. ஒரு கும்மாளத்துக்காக. ஓ, நான் தீயில் இருக்கிறேன். நான் வேண்டாம். அதுதான் சரி, ஆஹா, ஆனால் நான் இது செய்யணும். நீங்களா? இது உங்கள் முறை. சரி. அதனால் எனக்கு சாக்லேட் மிளகாய்கள் இருக்கு. நல்லது. இதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட போறேன். இனிப்பு. அதை நான் வைத்துக் கொள்கிறேன். சுவையானது. அவள் சிக்கலில் விருந்தாயிருக்கிறாள். ரொக்குங்கள். என்ன? நான் உண்மையில் நான் அதை ஒன்றிலேயே செய்ய வேண்டும். அப்படியே பொறுங்கள். நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு நிறைய நீர் வேண்டும். ஆகையால் நீச்சல் குளம்தான். நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய தேவையில்லை. அது ரொம்பவும் நன்றா இருக்கிறது. அருமை. நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தான் முதலாவன். வாவ், அருமை. சிறந்தது. நான் அதை தேய்க்கிறேன். நாங்கள் ஒரு ஜின்னர். ஓ, ஒரு நிமிடம். அதற்குள் காந்தளி இருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் வாயில் ஊற்றப் போகிறேன். வசிப்பது குளிர்ச்சி. நீர் அதிர்ஷ்டசாலி. ஒருபோதும் இல்லை. கீத், நீங்க பகிர விரும்புகிறீர்களா? பிரியா. பொறுக்கியவனாய். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அது பார்க்க தோன்றுகிறது. என் செல்லமே, என்னிடம் வா. இப்போ நான் உன்னை தேய்க்க போறேன். என்ன பிடிக்கும்? இது கண்ணாடி. எது? என்ன நடக்கிறது? அது சரி. ஜீனி, வணக்கம். நான் உங்களுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். என் மதிப்பிற்குரியவரே, நான் இதுக்கு வேண்டும். இதுக்கு நிறைய. உனக்கு பயமா? பாம். எனக்கு இது செய்யப்படும். அவர் எங்கே? ஒரு நிமிஷம். ஹா, அற்புதம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உள்ளது. நிறுத்து. எனக்கு இனிப்பு அழகாக மிச்சமில்லை. சரி, கல், காகிதம், மூளை. என்ன? நான் முதலில் தொடங்க போகிறேன். ஓ, வாங்கலாமா? சரி. அதை நான் எப்படி செய்ய முடியும் என்று பார்க்கலாம். நான் என்னுடையதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். அற்புதம். அவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது திருப்திகரமாக இருந்தது. தொடங்கு நண்பா. சரி, ஆதரவு. சரி, இந்த முறை என்னுடையது. ஓ வா, நான் ஒரு பத்தி கூட கொறிக்க முடியல. மைக், தயவு செய்து எனக்கு உதவி செய். தூளாயிரு. எனக்கு தெரியும். இதை மூடி தட்டி நன்கு குலுக்க வேண்டியது. பிறகு அது எப்படி நடக்கும் என பார்க்கலாம். இப்போது அதை திறக்க மறி சுருண்டு தயார். நான் அதனை அரிசலாகவே சாப்பிட வேண்டுமா? சிந்திக்க வேண்டும். நாம் விஷயங்களை வெடிக்க விட போகிறோம். இதை மூடி போடுவோம். நன்கு பிடித்துக்கொள். நீங்க எங்க செல்றீங்க? அது என்ன? அணைத்துக் கொள்ள நேரமா? அது வேண்டுமா? ஆம். பையன்.
அதோ போங்க, உங்களுக்கு செய்து விடுகிறேன். தான் சென்று சாப்பிடுங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முதலாளியாக இருக்க போகிறேன். இது ஒன்று. என்ன, ஒரு நாய்? எத்தனை அழகு! இதை அளவு கேள வேண்டுமா? ஓ தங்கமே, என்ன ஏடிஎஸ்எல் நடக்கிறது? ஒரு நாய் பார்க்க. ஹேய், அது அருமை. ஆமா, நான் உன்னை முயற்சிப்பேன். ருசியானது. என்ன, நிக்கல், இரண்டாக முயற்சிப்போம். இல்லை, அது எனக்கு. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கஞ்சத்தனம். விளையாடுவோம். நீ எலும்பு வேண்டுமா? ஒரு பந்தியில் விளையாட விரும்புகிறீர்களா? எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். ஓ வாவ், நீங்கள் விளையாடுகிறீர்களா? நான் என் நாயுடன் கூட விளையாடுவேன். நீங்கள் ஒரு எலும்பு விரும்புகிறீர்களா? இது ரொம்ப நல்லதில்லை. ஒருவேளை ஓசை இருக்கிறதா? என்னோட ஒரு பஃப் ட்ரோல் ஆகவும் அல்லது ஒரு டக்கி ஆகவும் பயனற்றது. நான் உன்னை ஏதாவது 20 சாப்பிடுவேன். அது சரியான தேர்வு. சுவையானது. எப்படி அவள் நாயை சாப்பிடுகிறாளா? ஓ, வாய் திறந்து மாட்டிக்கிட்டேன். இது ரொம்பவும் நல்லது. ஐயோ, என்ன? என்ன? என் நாய் தூய்மை கூச்சலிட்டது. 1 2 3 ஷுரு. ஓ, நான் தான் முதல் மனிதன். மீண்டும். ஓ, ஒரு கேமரா. க்ளூ. சில புகைப்படங்களை தோண்டலாமா? நினிகோல், நான் இப்போ பார்த்து கொள்ள முடியவில்லை. நீ ரொம்ப நகைச்சுவையானவள். ஓ ஆமா. என்னை தோன்றுகிறது எனக்கு ஒரு யோசனை உண்டு. நாம் ஒன்றாக படம் எடுக்கலாம். நான் அவனை பயமுறுத்த வேண்டுமா? சரி சரி, நான் ஒரு படம் எடுத்தேன். பார்ப்போம். சரி, என்ன? அங்கே ஒரு பலாத்காரி இருக்கிறது. அது நான் தான். ஓ, என்ன ஒரு கேள்வியாய். ஓ, எனக்கும் ஒரு கேமரா இருக்கிறது. ஆனால் உண்மையானதல்ல. ஒரு நிமிடம். அது சாப்பிடக்கூடியது. எவ்வளவு ருசியான இறைச்சி! ஓ, அந்த பிரகாசம் என்ன? இந்த கத்தி இப்போது சாக்லேட்டில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. அதை உடைக்கலாம். சிறிய துண்டுகளை சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கிறது. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு கொஞ்சம் கொடு, தயவு செய்து. இல்லை, நான் தானே அதை சாப்பிடுவேன். அப்போ இந்த கேமராவை கடத்தி விடுவேன். இது எனது. குறைந்தபட்சம் ஒரு துண்டு எனக்கு தரு. இப்போதே பிளிட்டி. இது ஒரு அதிசயம். ஏ, டேபிளை முயற்சி செய்யலாம். வாங்க. ஆமா. இங்கு சர்சாய்ஸ் விஃப்லோஸ்டோலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்டுடியோல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது. நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான். என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை.
பேசும் துறைகளின் ஃப்ரிகேனை வைத்து இனிசுரையோடு பண்ணால இறுதியில துபலி பண்ணது நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரிசலின் சாஸ்திரியோட புத்தகங்கள் அந்த சால்மடையில் இருக்கின்றன. பச்சபது உண்மையை நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. மிச்சு மிச்சு. இதோ உங்களுக்காக. எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம்ஸ் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். நான் எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். இதோ. அது எந்த அல்ல. எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி, வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க சமரவீனாந்தவங்களா இருக்கிறாங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் இருசும்போது ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள். போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய். ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம். ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா வெர்சியும் உறுதி சார். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூசா வந்துரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறுத்து பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும். மிக கவனமாக. ஓ எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதி தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? இட்ஸ் வாவல்ல புதிய மினிக்யூர். சமீபத்தில் ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி,
நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ, அழகான நகங்களுடன். அழிச்சக்கம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் ஸ்டோன்ஸ்டர் செம்மழகு. ஆனால் என் மைத்து கேளேன் சுபீதத் சீபடத்துக்கு நகம் சவடையை சீப்பலாம். என்ன வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் ஆயிடுச்சு. நான் பப்ளி நகங்கள் மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்ப இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ, ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல. எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம். ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து. உன்னிடம் என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை என் எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறிச்சு யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இந்த உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா, மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிஸ்திதிக்கு பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல. பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளம் மனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன். நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக Oh my உள்ளேன். God, குவென்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம் எல்லாரும் சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்ப கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான்.
நன்று. வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? கிறிஸ்டாம்ஸ்டம், நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது, ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ, விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோர்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. என்ன இது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. நீ என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன், பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன? நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட முடிவு பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகான கட்டிகள்! நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்ட போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வா. இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா? அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கிக் கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, அதெல்லாம் தான் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். அருந்து என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்ஜு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபோக்கஸ் எல்லாமே இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் புழுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படமுள்ள கொடி. ஆஹா, ஐஷ்,
எனக்கு உள்ளே மிக அழகா அவை ரெயின்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? தயார் போங்கள். அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச் போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு உணர்ச்சியாக உள்ளது. நினைக்கவில்லை. நானும் என் பாண்ட் உருவாக்கப் போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே. அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்கப் போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சென்ஸ்ல கைச்சியும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன? இங்கு இங்கு ஆமாம், பந்துகளை ரேட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ, நன்றி. எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ரேட்டை உள்ளது. ஓ, பிராண்டி, இங்கே வாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காதிர். ஓ, இதை பற்றி பேசலாமா? பண்ணிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. சரி, மைக்கும் பூச்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது.
என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஹா, என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். ஹா ஹா ஹா. நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். ஓ, அவள் அவரை படித்தாள். மன்னிக்கவும். பவுசர், உதவுங்கள். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். கேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்கப் போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். ஆஹா, ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெறப் போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். ஆ ஆ, அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? ஓஹோ, நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை. கேஜ், இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன குப்பையின் குவியலா? ஹலோ, அழகான பெண். நானும் என் வீட்டை பகிர்வதற்கு ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்குச்சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே? தயவு செய்து. நன்றி. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா, வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே யாருங்கள்? குளிராகி கொண்டிருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும். நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன? எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது.
அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி. சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே. நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலியன அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியா இருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் எதுவும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி. ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ ஆ ஏ லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். கட்டையாவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பார்க்கறையா? என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயையோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே, ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது AAT வேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம்.
உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே, தயாரா? ஓஹோ ஓஹோ இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. ஹேரி, அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும், இது எங்களை மாசாதிரம்